அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று நம் இதயங்களை மகிழ்ச்சி, கருணை மற்றும் நம்பிக்கையால் நிரப்பும் ஒரு அழகான கிறிஸ்துமஸ் கதையை கேட்கப் போகிறோம். எனவே உட்கார்ந்து ஓய்வெடுக்கவும். இந்த மந்திர கதை உங்களை கிறிஸ்துமஸின் உண்மையான உணர்வுக்கு அழைத்துச் செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் கதையையும் கிறிஸ்துமஸ் ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதையும் நாம் அனைவரும் அறிவோம். இது அன்பு, அமைதி, மன்னிப்பு மற்றும் நம்பிக்கையின் நாள் என்பதை நாம் அறிவோம். நாம் கிறிஸ்துமஸ் மரங்களை அலங்கரிக்கிறோம், கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடுகிறோம், பரிசுகளை பரிமாறிக்கொள்கிறோம், நம் குடும்பங்களுடன் கொண்டாடுகிறோம். ஆனால் கிறிஸ்துமஸின் போது எல்லா இடங்களிலும் நாம் காணும் ஒரு சிறப்பு நபரை பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? சிவப்பு உடை அணிந்த ஒரு மனிதர், வெள்ளை தாடியுடன், ஒரு இனிய சிரிப்பு மற்றும் பரிசுகள் நிறைந்த ஒரு பை. யாம், சாண்டா கிளாஸ். சாண்டா கிளாஸ் குழந்தைகளுக்கு பரிசுகளையும் சாக்லேட்டுகளையும் வழங்குவதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? சாண்டா கிளாஸ் யார்? அவர் ஏன் பரிசுகளை வழங்குகிறார்? அவர் ஏன் குழந்தைகளைப் பற்றி இவ்வளவு அக்கறை காட்டுகிறார் என்று சாண்டா கிளாஸின் பின்னால் உள்ள உண்மையான மற்றும் சுவாரஸ்யமான கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீண்ட காலத்திற்கு முன்பு, சுமார் 1700 ஆண்டுகளுக்கு முன்பு, நிக்கோலஸ் என்ற ஒரு கனிவான, தாராள மனப்பான்மை கொண்ட ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் இப்போது துருக்கியின் ஒரு பகுதியாக இருக்கும் ஒரு இடத்தில் மைரா என்ற சிறிய நகரத்தில் வசித்து வந்தார். நிக்கோலஸ் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் அவரிடம் செல்வத்தை விட விலைமதிப்பற்ற ஒன்று இருந்தது, ஒரு கனிவான இதயம். நிக்கோலஸ் மிகவும் இளமையாக இருந்தபோது அவரது பெற்றோர் அவருக்கு இயேசு கிறிஸ்து, அன்பு மற்றும் மற்றவர்களுக்கு உதவுவது பற்றி கற்றுக் கொடுத்தனர். ஆனால் நிக்கோலஸ் மிகவும் அசாதாரணமான ஒன்றை செய்தார். பணத்தை தனக்கு வைத்துக் கொள்வதற்கு பதிலாக ஏழைகளுக்கும் பசியுள்ளவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உதவ அவர் முடிவு செய்தார். நிக்கோலஸ் உண்மையான அன்பும் கொடையும் படாடோபமாக காட்டப்பட வேண்டும் என்று நம்பினார். எனவே அவர் ரகசியமாக மக்களுக்கு உதவினார். அவர் வாழ்ந்த காலத்தில் மிகவும் ஏழ்மையான ஒரு மனிதருக்கு 3 மகள்கள் இருந்தனர். அவரிடம் பணம் இல்லை. அவரது மகள்கள் வறுமையால் பாதிக்கப்படுவார்கள் என்று அவர் அஞ்சினார். இதை அறிந்த நிக்கோலஸ் ஒரு நாள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த போது அமைதியாக அவர்களின் வீட்டிற்கு அருகே வந்து ஜன்னல் வழியாக ஒரு பையில் தங்க நாணயங்களை வீசினார். நெருப்பின் அருகே உலர்ந்து கொண்டிருந்த சாக்ஸ்களில் தங்கம் விழுந்தது. இது ஒரு தடவை மட்டும் நடக்கவில்லை, 2 தடவை அல்ல, ஆனால் 3 முறை. அந்த ஏழையின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. நிக்கோலஸ் அமைதியாக காணாமல் போனார். கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது விசேஷமாக குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கும் பழக்கம் இங்கே தடவில் தொடங்கியது. நிக்கோலஸ் குழந்தைகள் மீது ஒரு சிறப்பு அன்பு கொண்டிருந்தார். குழந்தைகள் தூய்மையானவர்கள் மற்றும் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்று அவர் நம்பினார். அவர் நோயாளி குழந்தைகளுக்கு உதவினார், பசியுள்ளவர்களுக்கு உணவளித்தார், தனிமையில் இருந்தவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அவரை சுற்றி குழந்தைகள் பாதுகாப்பாட உணர்ந்தனர். அவர்கள் அவரை நம்பினர். அவர்கள் அவரை நேசித்தனர். நிக்கோலஸ் பின்னர் செயின்ட் நிக்கோலஸ் என்று அழைக்கப்படும் பிஷப்பானார். மக்கள் அவரை அவரது பதவிக்காக அல்ல, ஆனால் அவரது கருணை, தாராள மனப்பான்மை மற்றும் இரக்கத்திற்காக பாராட்டினர். செயின்ட் நிக்கோலஸ் இறந்த பிறகு மக்கள் அவரை பற்றிய கதைகளை தொடர்ந்து கூறினர். ஏழைகளுக்கு உதவியவர், குழந்தைகளை நேசித்தவர், பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் கொடுத்தவர் என்று அனைவரிடம் கூறினர். ஆண்டுகள் செல்ல செல்ல இந்த கதைகள் நாடுகளையும் கலாச்சாரங்களையும் கடந்து சென்றன. ஐரோப்பாவில் செயின்ட் நிக்கோலஸ் சின்டர் கிளாஸ் என்று அழைக்கப்பட்டார். பின்னர் நாமம் மெல்ல மெல்லமாக சாண்டா கிளாஸ் என்று மாற்றப்பட்டது. கலைஞர்கள் அவரை ஒரு பெரிய சிரிப்புடன் மகிழ்ச்சியான முதியவராக கருதினர். கவிஞர்கள் அவரை பற்றி ஒரு பனிசறுக்கு வண்டியில் பயணித்த கதைகளை எழுதினர். மக்கள் ரெயின்டீர்கள், பனி இரவுகள் மற்றும் புகைப்போக்குகளை லிரந்தத்தில் சேர்த்தனர். ஆனால் சாண்டாவின் இதயம் அப்படியே இருந்தது. கொடுப்பல், அன்பு
மற்றும் கருணையின் சின்னமாக. இப்போது மிக முக்கியமான கேள்விக்கு பதிலளிப்போம். சாண்டா ஏன் பரிசுகளை வழங்குகிறார்? சாண்டா வெறுமனே வேடிக்கைக்காக பரிசுகளை வழங்கவில்லை. அவர் கிறிஸ்துமஸின் உண்மையை, அதன் அன்பை பிரதிபலிக்கிறார். சாண்டா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதிர்பார்க்காமல் கொடுப்பது, மற்றவர்களை கவனித்துக் கொள்வது, மகிழ்ச்சியை பரப்புவது, குறிப்பாக குழந்தைகளுக்கு அன்பு காட்டுவது. இயேசு அன்பையும் இரக்கத்தையும் கற்றுக் கொடுத்த போது அந்த மதிப்புகளை கடைப்பிடிக்க நமக்கு சாண்டா நினைவூட்டுகிறார். பரிசுகள் வெறும் பொம்மைகளோ சாக்கலேட்டுகளோ அல்ல. அவை அன்பு, மகிழ்ச்சி மற்றும் தாராள மனப்பான்மையின் சின்னங்களாகும். இன்று சாண்டா கிளாஸ் வெறும் நபர் மட்டுமல்ல. சாண்டா ஒரு சிந்தனை, சாண்டா ஒரு உணர்வு. சாண்டா நம் அனைவருக்குமானவர். எப்போது வேண்டுமானாலும் உங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள், தேவையுள்ளவருக்கு உதவுங்கள், ஒரு குழந்தையை சிரிக்க வையுங்கள், காரணம் இல்லாமல் கருணை பழகுங்கள். நீங்கள் சாண்டா ஆகிவிட்டீர்கள். உங்களுக்கு சிவப்பு உடை அல்லது வெள்ளை தாடி தேவையில்லை. உங்களுக்கு ஒரு கனிவான இதயம் மட்டுமே போதும். கிறிஸ்துமஸ் இரவு வந்து ஒவ்வொரு வீட்டிலும் விளக்குகள் பிரகாசிக்கும் போது சிறிது நேரம் நிறுத்தி சிந்தியுங்கள். கிறிஸ்துமஸ் மரத்தின் கீழ் அலங்காரங்களோ பரிசுகளோ அல்ல. இது நம் இதயத்தில் நாம் எதை எடுத்துச் செல்கிறோம் என்பதை பொறுத்தது. அன்பையும் தியாகத்தின் மர்த்தத்தை இயேசு உலகுக்கு காட்டினார். அன்பு பகிரப்படும் போது அது எவ்வளவு சக்தி வாய்ந்ததாகிறது என்பதை செயின்ட் நிக்கோலஸ் நமக்கு காட்டினார். சாண்டா கிளாஸ் என்பது குழந்தைகளுக்கான கதை மட்டுமல்ல, அவர் பெரியவர்களுக்கும் ஒரு நினைவூட்டலாகும். இந்த கதையை பார்க்கும் அத்தனை குழந்தைகளுக்கும் நீங்கள் நன்றாக நடந்து கொள்ளும் போது மட்டுமல்ல, நீங்கள் கனிவான, நேர்மையான மற்றும் அக்கறையுள்ளவராக இருக்கும் போது சாண்டா உங்களை பற்றி பெருமைப்படுகிறார். ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் பொம்மைகளை பகிர்ந்து கொள்ளும் போது, ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு உதவும் போது, ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு நண்பனை சிரிக்க வைக்கும் போது சாண்டாவும் சிரிக்கிறார். பெற்றோர்கள் மற்றும் வளர்ந்தோர். பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் குழந்தைகள் நாம் சொல்வதிலிருந்து கற்றுக்கொள்வதில்லை, ஆனால் நாம் செய்வதிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்துமஸ் விலை படித்த பரிசுகளை பற்றியதல்ல, மதிப்பான அக்கறைகளை பற்றியது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். சாண்டா இனிமேல் ஸ்லீக்கில் வரவில்லை, புகைப்போக்குகளில் சறுக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் யாரோ ஒருவர் பசிக்கு உணவளிக்கிறார்கள், யாரோ ஒருவர் தனிமையில் இருந்தவருக்கு ஆறுதல் கூறுகிறார்கள், யாரோ அன்புடன் கொடுக்கிறார்கள். சாண்டா மீண்டும் பிறக்கிறார். ஏனென்றால் அன்பு எங்கு வாழ்கிறதோ அங்கு சாண்டா வாழ்கிறார். இன்று எங்களுடன் உங்கள் விலைப்படித்த நேரத்தை செலவிட்டதற்கு நன்றி. இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டால் எங்கள் சேனலை லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த கிறிஸ்துமஸை சிறப்பாக்குவோம். நாம் பெறுவதன் மூலமல்ல, நாம் கொடுப்பதன் மூலம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மெர்ரி கிறிஸ்மஸ் மற்றும் மகிழ்ச்சியான இதயமும் கருணை நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கும் வரை கருணை காட்டுங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருங்கள் மற்றும் சாண்டாவின் ஆத்மாவை உயிருடன் வைத்திருங்கள்.